அனைவருக்கும் மீண்டும் முறை வணக்கங்கள். நேற்று ஆங்கில பாடத்தில் கேள்வித்தாளின் முதல் பகுதியை பார்த்திருப்போம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் பகுதியை பார்ப்போம். மற்ற வினாக்களுக்கு எப்படி விடையளிப்பது என்பதை பற்றி கூறுவதற்காக நம்முடைய செந்தில் சார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடன் உரையாடி இந்த வீடியோ மூலமாக ஆங்கில பாடத்தில் முழு மதிப்பெண் பெற நமக்கு உதவுவார்கள். நாம் அனைவரும் கவனமாக கவனித்து ஆங்கில பாடத்தில் முழு மதிப்பெண் பெறுவோம். வாழ்த்துக்கள். மீடியான் சார்பாகவும் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் உங்களை இந்த வீடியோவுக்கு அழைக்கிறோம். அந்த போயம் லைன்ஸ் வந்து எந்த போயம்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம். திஸ் ஸ்டான்ஸா இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம். அந்த போயம் சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ல இருந்து தான் இந்த போயம் கொடுக்கப்பட்டுள்ளது, எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது யார் எழுதுது, ஆத்தர் தெரிஞ்சதுன்னா, நேம் தெரிஞ்சதுன்னா விச் இஸ் ரிட்டன் பை ருட்யார்ட் கிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்தர் எழுதலாம். த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் இஸ், அந்த போயமோட தீம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மிஷன்ஸ் ஆர் கிரியேஷன்ஸ் ஆஃப் மென். ஸோ அந்த தீம் தெரிஞ்சால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாவது இது தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை படித்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பேராகிராஃபாக நீங்களே கன்வெர்ட் பண்ணி உங்களோட சொந்த வாக்கியத்தில் எழுதலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதுங்க. சப்போஸ் சில பேருக்கு தெரியாது, அப்போ அந்த போயம் வந்து நீங்கள் அப்படியே வந்து பேராகிராஃப் ஃபார்மில் எழுதலாம். ஸோ கடைசியாக வந்து இதை வந்து நீங்கள் ரெடிமேடாக எல்லா போயமுக்கும் இது ஃபிட் ஆகுற மாதிரி இந்த ஸ்டான்ஸா இருக்குது. திஸ் ஸ்டான்ஸா இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த போயம். It expresses the feelings and emotions of the poet. This particular stanza is enough to show the mastery of the poet. ஸோ இது வந்து நீங்கள் இதுவாக எல்லாருமே எழுதிடலாம். சப்போஸ் சில பேருக்கு இந்த போயம்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இல்லை போயட் நேம்லாம் தெரியல அப்படின்னா அவங்க தே கேன் கோ இன் ஃபார் திஸ். ஸோ த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த போயம், த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம், த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த போயம் அண்ட் த alliterated words. Sorry, and the alliterated words of the poem are so adorable. இந்த மாதிரி ஸ்டான்ஸா எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போயமை நம்ம பேராகிராஃப் ஃபார்மில் எழுத போகிறோம். லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து apart from this the theme of the poem is thought provoking. The way the stanzas are arranged is mind blogging. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பக்கவாக அந்த போயம் தெரியலன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்கேன் நான், சாரி, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த மாடல். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37 and 38. ஸோ ஒன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ், ஒன்று வந்து கோஹரண்ட் ஆர்டர். ஸோ ஒரு மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு கதையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ மாற்றி கொடுத்துருப்பாங்க. வேர்டு சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நீங்கள் அதை கரெக்டான சீக்வன்ஸில் எழுதணும். ஸோ அது இல்லைனா இன்னொன்று வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து ரெண்டு இந்த மாதிரி 38லேயும் கொடுத்துருப்பாங்க, 47லேயும் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். 2 காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து அதை நல்லா படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக தரவாக படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை படிச்சுக்கங்க. கொஸ்டினில் இருக்க அந்த கீவேர்ட்ஸ், கொஸ்டினில் உள்ள வார்த்தைகள் வந்து எங்கே இருக்குது, இந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குது அப்படின்னு அதை கொஸ்டினை தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து எங்கே ஆன்சர் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை நல்லா படிச்சுங்க. கொஸ்டினில் இருக்க கீவேர்ட்ஸ் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருந்தாலே நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சிலதெல்லாம் வந்து உங்களால் அப்படி பண்ண முடியாது. இங்கே பாருங்கள். ஸோ விச் கண்ட்ரி டஸ் த மார்ஷல் ஆர்ட் குங்ஃபு பிலாங் டு? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ குங்ஃபு வந்து எந்த கண்ட்ரியை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. குங்ஃபு, குங் மீன்ஸ் எனர்ஜி அண்ட் ஃபு மீனிங் டைம், இஸ் எ சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். ஸோ இது படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் வந்து இங்கே கண்ட்ரியோ இல்லை இட் பிலாங்ஸ் டு சைனா அப்படின்னும் இல்லை, சரிங்களா? ஸோ இங்கே மார்ஷியல் ஆர்ட் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆனால் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் ஈஸியாக இது. ஸோ ஆன்சர் என்ன பண்ண போகிறீங்க? இட்ஸ் அ சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். இந்த மார்ஷியல் ஆர்ட் குங்ஃபு பிலாங்ஸ் டு சைனா. சாரி. ஸோ அடுத்தது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் குங்ஃபு? ஸோ குங்ஃபுவோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், குங்ஃபு மீனிங், குங்ஃபு மீனிங். ஸோ இங்கே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் எழுதிடலாம்.
குங் மீனிங் எனர்ஜி, ஃபு மீனிங் டைம். ஸோ இது எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின்ஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம். சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. ரைட் எனி 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ன அப்படின்னா சிலம்பம், களரிப்பயட்டு, இதெல்லாம் நீங்களே ஓனாக எழுதணும். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் இதை அட்டன் பண்ணிடலாம். 2 செக்ஷன் இந்த மாதிரி வருது. 8 மார்க் ஒன்று, கடைசியாக வந்து 8 மார்க் ஒன்று, இதுக்கு 5 மார்க். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நல்லா பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சுட்டு கொஸ்டினில் இருக்க வார்த்தைகள் எல்லாம் வந்து இதில் எங்கே வருதுன்னு அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை அப்படியே நீங்கள் எழுதிடலாம். சப்போஸ் உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டினில் இருக்க வார்த்தைகள் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் குங்ஃபு? ஸோ மீனிங் டேர்ம் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ மீனிங் அப்படின்னு வருதுன்னா இதில் இருக்குது குங்ஃபு அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இது மட்டும் தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த ஹோல் சென்டென்ஸை எழுதிடலாம். சரிங்களா? இல்லை 2 சென்டென்ஸ் கூட சேர்த்து எழுதிடலாம் மொத்தமாக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மார்க் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ். நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, புரிஞ்சிக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸோ 2 சென்டென்ஸோ அந்த கேள்வியில் வர வார்த்தைகளை பார்த்து நீங்கள் எழுதிடணும். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37 and 38. இதில் வந்து 37 to 44 வருது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கேட்குறாங்க, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், அப்புறம் ஒரு படம் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் அந்த படத்தை பற்றி உங்களோட வியூஸ் கேட்குறாங்க. அப்புறம் சம்மரி, நோட் மேக்கிங் ஆர் சம்மரி, அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங், ஸ்பாட் த எரர் கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், ப்ரிப்பேர் த நீங்கள் வந்து இதில் வந்து எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எப்போனா உங்களுக்கு தரவாக எல்லாமே தெரிஞ்சதுன்னா எரர் ஸ்பாட்டிங் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஈஸியாக 5 மார்க் வாங்கி போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் தெரியல, உங்களுக்கு 2 தான் தெரிஞ்சது அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் அதை சாய்ஸில் விட்டுட்டு, ஏன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 கேள்விகள் கொடுத்து 4 தான் எழுத சொல்கிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு இதில் எழுதலாம். நீங்கள் தரவாக தெரிஞ்சால் மட்டும் இந்த 44th கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். மற்றவங்க தயவுசெய்து வந்து அதை அட்டன் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது, லெட்டர் ரைட்டிங் வருது, நோட்டீஸ் ரைட்டிங், அப்புறம் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், நோட் மேக்கிங், சம்மரி. ஸோ இதெல்லாம் வருது. ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை வந்து நீங்கள் இப்படி நீங்கள் வெர்டிக்கலாக எழுதுறீங்க இல்லையா, ஹரிசாண்டலாக திருப்பிக்குங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், அழகாக வரையலாம் நீங்கள். ஸோ அப்போ வந்து இந்த பக்கம் திரும்பிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுங்க. பாக்ஸ் வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. பாக்ஸ் போட்டிங்கன்னா பாக்ஸ்க்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்டர், டபுள் லைன் பார்டர் நல்லா வரையக்கூடிய திறமை இருந்ததுன்னா நீங்கள் டபுள் லைன் பார்டர் கூட கொடுக்கலாம். அழகாக பார்டர் கொடுத்துட்டு இங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு ட்ராயிங் ஈஸியாக வரும், ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது அந்த ஷாப் பேர் அவங்க கொடுத்துருக்காங்க, எந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ் பண்ணோன்னா அந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட பெயர் இருக்கணும், அதோட அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், இமெயில் ஐடி, வெப்சைட் ஐடி, இது எல்லாம் இருக்கணும் அதில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் போடணும். ஸோ இந்த 5 டீட்டெயில்ஸும் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஷாப் நேம் அதில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமே தான் போடணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சில பசங்க வந்து நாங்கள் கரெக்டாக வேல்யூவேஷனுக்குலாம் போகும்போது சில பேர் அந்த நேம் கூட தப்பாக எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இதை ஷார்ட்கட்டாக இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஏபிசி அண்ட் கம்பெனி அப்படின்னு கொடுக்கலாம். ஜென்ரலாக ஏதாவது பேர்னா ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ மொபைல் ஷாப்னா ஏபிசி மொபைல்ஸ். ஸோ ஒரு பில்டர்ஸ்னா ஏபிசி அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ செப்பல் ஷாப் அப்படின்னா ஏபிசி ஃபுட்வேர். ஹோட்டல்னா ஏபிசி ஹோட்டல் அப்படின்னு கொடுக்கலாம். ஏபிசி கம்ப்யூட்டர் ஷாப்ஸ், ஏபிசி ட்ராவல்ஸ், ஏபிசி டெக்ஸ்டைல்ஸ், ஏபிசி டாய்ஸ், இந்த மாதிரி ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது வந்து அட்ரஸ், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கீழே அட்ரஸ் எழுதுருங்க. அட்ரஸ்லாம் வந்து எங்களுக்கு மெயினாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. இங்கிலீஷ் எக்ஸாம், லாங்குவேஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் ஒரு அட்ரஸ் வந்து தரவா. சில பேர் அதை கூட தப்பு பண்ணுறீங்க. அப்போ வந்து கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு மார்க் வந்து கொடுக்கணும்னு தோணாது, ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு தோணாது. ஸோ இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிருக்கானே உனக்கு என்ன தெரியுது அப்படின்றது ஈஸியாக உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் தரவாக வச்சுங்க. நான் இது சொல்கிறது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் தரவாக வச்சுங்க. இமெயில் பாருங்கள், இமெயில் வந்து இந்த @gmail.com அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வந்து ஏபிசி அந்த ஷாப் பேர் போட்டு @gmail.com. அவங்க ஷாப் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா
அதே நேம் தான் நீங்கள் போடணும். வேறு பேர் நீங்கள் ஏபிசிலாம் போடக்கூடாது. அந்த நேம் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தது அழகாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணணும். சரிங்களா? வெப்சைட்டும் அதே மாதிரி தான், www. அந்த ஷாப் நேம் .com அப்படின்னு போடணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் கடைசியாக இது வந்து ஒரு லைன் டயக்ராம் மாதிரி ஈஸியாக எப்படி வரைகிறதுன்னு ஒரு ஸ்லைட் வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரீ கிஃப்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ப்ளஸ் அந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த 5% டிஸ்கவுண்ட் இல்லை 50% ஆஃப், இனாகரல் ஆஃபர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அங்கங்கே எழுதிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு, கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்புறம் சேல். ஸோ இந்த மாதிரி போடலாம், பெரிய பிக் லெட்டர்ஸில் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ 15% டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க இது மாதிரி இதெல்லாம். ஸோ கொடுக்கலன்னா நீங்களாக கூட போட்டுக்கலாம், 15% டிஸ்கவுண்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ இதுக்கெல்லாம் அதிக டைம் எடுக்காது. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த சப்போஸ் இப்போ ஒரு கார்மெண்ட் ஷாப்னா நீங்கள் இதுக்கு ரெடிமேட் ஷாப் அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படி போடலாம். நீங்கள் இதையும் பார்த்துக்கணும். சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளாட்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வயசாக அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் எழுதணும் இதுக்கெல்லாம். சரியா? பாருங்கள், இதுதான் அந்த மாடல், நம்ம எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த 15% டிஸ்கவுண்ட், மொபைல் ஷாப்போட நேம் ஏபிசி மொபைல்ஸ், ஸ்பெஷல் ஆஃபர், சேல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதிரி எழுதிடலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு ஆல் மொபைல்ஸ், அக்சசரிஸ், சிம் கார்ட்ஸ், ரீசார்ஜ், சர்வீஸ், சேல்ஸ், ஃப்ரீ கிஃப்ட், அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம் இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ். அப்புறம் அட்ரஸ் நம்பர் 10 நியூ ஸ்ட்ரீட், எம்ஆர் நகர், வெள்ளூர். ஸோ ஃபோன் நம்பர் 1, இமெயில், வெப்சைட் இதெல்லாம் கொடுத்துட்டா 5 out of 5 ஈஸியாக நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் சில மாடல்ஸ். ஸோ இது பாருங்கள், அந்த கிஃப்ட் பாக்ஸ் வரைகிறது, ஸோ ஃபோன் வரைகிறது, இதெல்லாம் வந்து நிறைய சிம்பிள் மாடல்ஸ்லாம் இருக்குது. நீங்களே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டு போகிறீங்க, நடுவில் ஒரு கோடு போடுறீங்க, அவ்வளோ மேலே ரிப்பனுக்கு இப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து நீங்கள் அந்த ஃபார்மேட் தரவாக இருந்தாலே போதும். லெட்டர் ரைட்டிங் கூட நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கிடையாது, ஈஸியாக எழுதலாம். இல்லை அதை கூட சாய்ஸில் விடலாம். இல்லை நல்லா படிக்கிற பசங்க வந்து அந்த ஃபார்மேட்டை தெளிவாக எழுதிங்க. ஸோ அந்த சலுடேஷன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டேட் அதெல்லாம் வந்து கரெக்டாக போடணும். ஸோ இது வந்து ரெடிமேடாக ஒரு மாடல்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாடல்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ கூட பண்ணலாம். அதாவது ஒரே ஃபிக்ஸடாக ஒரு மாடல். ஸோ அந்த சில வேர்ட்ஸ் மட்டும்தான் அதில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் நீங்கள் ஓனாக எழுதுறது இன்னும் எப்பவுமே நல்லது. ஃபுல் மார்க்ஸ் கண்ணை மூடிட்டு போடுவாங்க நீங்கள் ஓனாக எழுதுனீங்கன்னா. பண்ண முடியாத பசங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபிக்ஸட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை படி எழுதலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் இல்லைனா ரிப்போர்ட் ரைட்டிங் இது கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள். ஸோ இதுவும் இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, லெட்டர் ரைட்டிங்க்கு அதே மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங்க்கு ஒரு ஃபிக்ஸட் ஃபார்மேட் இது. ஸோ இப்போ நோட்டீஸ் எழுத போகிறீங்க, அவங்களே ஸ்கூல் பேர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லை இடத்து பேர், எதுக்காக என்ன ஒரு ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் விட்றாங்களா, ஸ்கூல் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் நேம் இங்கே அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் என்ன டே அது செலிப்ரேட் பண்ணணுமோ அதை இங்கே போட்டுக்கலாம். நோட்டீஸ் ஃபஸ்ட்டு போட போகிறீங்க, டேட்டு ஃபஸ்ட்டு போட்டுறீங்க. ஸோ இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். இந்த ப்ளூவில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஃபிக்ஸடாக எல்லா நோட்டீஸ் ரைட்டிங்க்கும் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ மற்றவங்க வந்து நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் அந்த நோட்டீஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க கேள்விக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக எழுதலாம். ஸோ மற்றவங்க வந்து எழுத முடியாதவங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த ரெட்டில் இருக்கிறது மட்டும் மாற்ற போகிறீங்க, எந்த ஸ்கூலோ அதை போட போகிறீங்க, என்ன அக்கேஷன் அதை இங்கே எழுத போகிறீங்க, டேட். ஸோ டேட் வந்து இப்போ நவம்பர் 3, இது முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அதனால் இது 23 நவம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை இப்போ எழுத முடியாது இல்லையா? நீங்கள் எக்ஸாமே நீங்கள் ஜூன் 15 தான் வரப்போ, 15க்கு மேலே தான் இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த டேட்டு தான் போகணும். ஜூன் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்றைக்கி டேட் போட்டுக்கலாம். ஸோ வந்து திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ ஆல் தட் அவர் ஸ்கூல் இஸ் கண்டக்டிங். ஸோ ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுதா, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த நோட்டீஸ் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். இல்லை கண்டக்டிங், செலிப்ரேட்டிங்
ஸோ இப்போ வந்து இப்போ பொங்கல் டே அப்படின்னா பொங்கல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பொங்கல் டே வந்து செலிப்ரேஷன் தான் போட முடியும், கண்டக்டிங் பொங்கல் டே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். கண்டக்ட் பண்ணுறோமா செலிப்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் எழுத முடியும். சப்போஸ் இப்போ ஒரு லிட்டரரி ஃபங்க்ஷன்னா யுவர் ஸ்கூல் இஸ் கண்டக்டிங் தட் லிட்டரரி ஃபங்க்ஷன், பட் யூ cannot கண்டக்ட் அ பொங்கல் டே, செலிப்ரேட்டிங் பொங்கல் டே அப்படின்னு போடணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டேட்டு அவங்க டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட் போடணும், இல்லைனா நீங்களே ஒரு டேட்டு ஃபியூச்சரில் ஒரு டேட் போட்டுக்கலாம். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு அசம்பிள் இந்த ஆடிட்டோரியம். ஸோ ஆடிட்டோரியத்தில் நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்னா ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷன் ஏதோ ஸ்போர்ட்ஸ் இப்போ ஒரு காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ யூ cannot மீட் இந்த ஆடிட்டோரியம் இல்லையா. ஸோ அப்போ ப்ளே கிரவுண்டு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை இங்கே நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே தான். ஸோ டேட் டைம் வென்யூ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் த செக்ரட்டரி. தேங்க்யூ. ஸோ இப்போ யார் எழுதுகிற மாதிரி அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை போடலாம். இங்கே ஸ்கூல் பீப்புள் லீடரா இல்லை ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியோ போட்டு இங்கே சிக்னேச்சர். சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை சில சமயத்தில் அவங்க கொடுத்துருப்பாங்க இவங்க எழுதுகிற மாதிரி நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி தான் எழுத வேண்டிய இருக்கும். ஓகேவா, புரியுதா அந்த நோட்டீஸ்? ஸோ அடுத்தது வந்து ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்கும் கொடுக்கலாம். சமயத்தில் வந்து நோட்டீஸ் ரைட்டிங் பதிலாக ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுக்கலாம். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து இப்போ நீங்கள் உங்களால் ஓனாக எழுத முடியும்னா நீங்கள் இதெல்லாம் என்ன ரிப்போர்ட், எதை பற்றிய ரிப்போர்ட், வேறு எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா மைண்டில் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓனாக எழுதுறவங்க இதை பண்ணலாம். எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளோ பேர், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஈவெண்ட் வந்து எப்படி பிகின் பண்ணுறோம். ஸோ ஒரு வெல்கம் அட்ரஸோட தான் பிகின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அப்புறம் அந்த ஈவெண்ட்டில் நடந்த ஒரு ஹைலைட்ஸ், ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் சொல்ல போகிறோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஈவெண்ட் எண்ட்ஸ் ஓட் ஆஃப் தேங்க்ஸில் எண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் நீங்கள் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்கள் மைண்ட்லேயே. ஸோ வந்து பாருங்கள், ஒரு மாடல் ரிப்போர்ட் ரைட்டிங். யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர். யூ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ரைட் a report on the inaugural ceremony of English Literary Association of your school, which was held recently. Write a report on the same in not more than 120 words. ஸோ இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி ஒரு ரெடிமேட் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். நீங்களா எழுதணும்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த டிப்ஸ் எல்லாம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, யார் பேசிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபார்ம் பண்ணி உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் அதை இமேஜின் பண்ணி நீங்கள் அழகாக எழுதலாம். ஸோ இல்லாதவங்க மற்றவங்க ஒரு மாடல். ஸோ இனாகுரல் செரமனி டைட்டில் எதை பற்றி ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க, டேட்டு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அந்த ரெட்டில் இருக்கிறது மட்டும் நீங்கள் மாற்ற போகிறீங்க. மற்றபடி இதை அப்படியே நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். த இனாகுரல் செரமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன், எந்த நிகழ்ச்சியை பற்றி, எந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அதை இங்கே போட்டுக்க போகிறீங்க. வாஸ் ஹெல்ட் இன் அவர் ஸ்கூல் ஆடிட்டோரியம். எங்கே நடக்குது, என்னைக்கு நடந்தது. த ஈவெண்ட் கமன்ஸ்ட் வித் எ ப்ரேயர் சாங். ஸோ நார்மலாக எல்லாமே ஒரு ப்ரேயர் சாங்கோடு தான் ஆரம்பிக்கும் இல்லையா. அவர் ஹெட் மாஸ்டர் கேவ் த வெல்கம் அட்ரஸ். த சீஃப் கெஸ்ட்ஸ் வேர் ஆனர்ட் பை அவர் ஸ்கூல் டீச்சர்ஸ். எ ஸ்பீச் அபவுட் காமராஜர். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நீங்கள் சொல்லிக்கலாம் யாரை பற்றியோ அப்படின்ட்டு. வாஸ் given by M. Akash of 9th standard. A group from our school singing team sang a song about Kamarajar. A skit was performed by 9th and 10th standard students. Prizes were distributed to the winners of the competitions. The vote of thanks was given by our English teacher. The program ended with the national anthem. ஸோ இதை இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து picture comprehension. Look at the following picture and express your views on it in about 5 sentences. ஒரு பிக்சர் கொடுக்க போகிறாங்க, அந்த பிக்சரை பற்றி நீங்கள் வியூஸ் எழுத போகிறீங்க. ஸோ அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் எழுத தெரிஞ்சவங்க அழகாக எழுத போகிறீங்க. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ், இதில் ஒரு 6 சென்டென்சஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஐ லைக் திஸ் பிக்சர், பிடிச்சிருந்தா ஐ லைக் திஸ் பிக்சர், இல்லைனா ஐ டோன்ட் லைக் திஸ் பிக்சர். ஐ ஃபீல் ஹாப்பி ஆர் ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் அன்ஹாப்பி டு see this picture. இந்த 6 சென்டென்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸ் அப்படியே எழுத போகிறீங்க, இதில் இருக்க மாதிரியே எழுத போகிறீங்க. ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ டோன்ட் லைக் திஸ் பிக்சர், ஐ ஃபீல் ஹாப்பி டு see this picture, இல்லை ஐ ஃபீல் அன்ஹாப்பி டு see this picture. This picture clearly expresses its subject. அந்த படம் வந்து
அது என்ன சொல்ல வருதோ அது கிளியராக சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பிக்சர் இஸ் பிரிண்டட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த 4 இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. நான் இப்போ இதில் காமிக்கிறது உங்களுக்கு கலரில் இருக்குது, பட் கொஸ்டின் பேப்பரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 4 சென்டென்ஸ் அதை எப்படியே எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது இது திருப்பி அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ மற்றவங்க தெரிஞ்சவங்க வந்து நான் நல்லா பெட்டராக எழுதலாம். ஸோ இந்த பிக்சர் எதை பற்றியது? திஸ் பிக்சர் இஸ் அபவுட். ஜஸ்ட் ஒரு வேர்டு எழுதுனா போதும். ஐ சி டேஷ் இன் திஸ் பிக்சர். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ஃப்ளட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ரெயின், இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெயின், அபவுட் ரெயின் மட்டும் உங்களால் முடியலன்னா அபவுட் ரெயின் கூட எழுதலாம். சரிங்களா? ஐ சி பீப்புள் பீயிங் ரெஸ்கியூட் இன் எ போட் இன் திஸ் பிக்சர். மக்கள் வந்து போட்டில் ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஐ சி பீப்புள் இன் போட்ஸ், பார்த்தீங்களா 2 போட் இருக்குது. ஐ சி பீப்புள் இன் ரோட்ஸ், போட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஐ சி வாட்டர் எவ்ரிவேர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட எது உங்களுக்கு தோணுதோ அப்படி எழுதலாம். ஸோ பாருங்கள், இங்கே இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்கலாம். டிராஃபிக், திஸ் பிக்சர் இஸ் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ். ஐ சி பீப்புள் கிராசிங் த ரோட்ஸ். ஐ சி கார்ஸ். ஐ சி டிராஃபிக் சிக்னல்ஸ். ஐ சி லான் அட் த எண்ட் ஆஃப் த ரோட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். லான், ஐ சி லான் இன் திஸ் பிக்சர். ஐ சி லான் அப்படின்னு கூட எழுதலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இது பாருங்கள், ஸ்கூல். திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ஸ்கூல். ஐ சி எ டீச்சர் அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் பிக்சர். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்களே போதும் உங்களுக்கு. ஸோ திஸ் பிக்சர் இஸ் அபவுட் மியூசிக் ஸ்கூல். இதை பற்றி மியூசிக் ஸ்கூலோ இல்லை ஒரு ஸ்டூடியோ, மியூசிக் ஸ்டூடியோ, ரெக்கார்டிங் ஸ்டூடியோ கூட எழுதலாம் நீங்கள். ஸோ ஐ சி த மியூசிக் டைரக்டர் அண்ட் த மியூசிஷியன்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். இல்லை ஐ சி எ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எழுதலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த பிக்சர் என்னன்னா, ஐ லைக் திஸ் பிக்சர் போடுவீங்களா? இல்லையா, ஐ டோன்ட் லைக் திஸ் பிக்சர் அப்படி தான் போட போகிறீங்க. ஸோ அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 3 சென்டென்ஸை மாற்ற போகிறீங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் எழுத போகிறீங்க. திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ஃபுட் போட் ட்ராவல். ஐ சி பீப்புள் ட்ராவலிங் ஆன் ஃபுட் போட் இன் திஸ் பிக்சர். ஸோ அதுக்கப்புறம் நோட் ரைட்டிங், மேக்கிங் நோட்ஸ். அந்த மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். 44th கொஸ்டின். ஸோ இதுக்கான ஒரு மாடல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஒரு பேராகிராஃபோ 2 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது என்ன பண்ணணும், மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி. ஆர் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், பட் நீங்கள் வந்து 2மே எழுதிடலாம், 5 மார்க்ஸ். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ரீடிங் இஸ் அ ஹேபிட் விச் கிவ்ஸ் இம்மன்ஸ் ப்ளெஷர். ஸோ ரீடிங் ஹேபிட் gives immense pleasure. ஸோ அது 3 மட்டும் எழுதுனா போதும் இல்லையா? ரீடிங் ஹேபிட் gives immense pleasure. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஹிண்ட்ஸை படித்தாலே நீங்கள் வந்து திருப்பியும் சென்டென்ஸை அதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணலான்னா, இப்போ இஸ், ஏ, அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன 1 லெட்டர் வேர்ட், 2 லெட்டர் வேர்ட், 3 லெட்டர் வேர்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வேர்டை அப்படியே போட்டுங்க. ஃபஸ்ட் வேர்டை எப்பவுமே அப்படியே போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐஃபன் வச்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஒரே ஹெட்டிங்கை வந்து அது எதை பற்றியது, அது திருப்பி நீங்கள் படித்து பார்க்கணும். ஸோ அந்த பேராகிராஃப் எதை பற்றியது, அவங்க கொடுத்துருக்க அந்த பேராகிராஃப் வந்து எதை பற்றியது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் இன்னொரு டிப் வந்து, சில இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சில இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அது வந்து அந்த வேர்டே வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஹோல் பேராகிராஃபை பற்றி பேராகிராஃப் எதை பற்றி சொல்லுதோ அதை பற்றிய வார்த்தையாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி அதை கூட டைட்டிலாக எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் தரவாக பேராகிராஃப் படித்து அது எதை பற்றி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிளாக ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஃபனேட்டட் வேர்ட்ஸ் எழுதிக்கணும். நோட்ஸ் அப்படின்னு போட்டு புக் ரீடிங் அப்படின்னு கொடுத்து ஐஃபனேட்டட் வேர்ட்ஸ் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுதுறீங்க. சம்மரி ஆஃப் ரஃப் டிராஃப்ட், அதே தலைப்பு போட்டுக்கலாம். ஸோ ரஃப் டிராஃப்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேட் டிராஃப்ட் எழுதுறீங்க. ஸோ பாருங்கள், ஃபேட் டிராஃப்ட் வந்து இந்த மாதிரி ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு அதுக்கு வந்து ஒரு பென்சிலில் ஒரு லெஃப்ட் டு ரைட் ஒரு கோடு போடணும், அடிச்சிடணும் நடுவில். ஸோ வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கொடுக்கப்பட்ட அவங்க கொடுத்துருக்க பேசேஜில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அதை இங்கே எழுதணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி அதை எழுதிடணும். இப்போ பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட்ஸ் போடுறீங்க.
அதுக்கு அடுத்தது ரஃப் டிராஃப்ட் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் சம்மரி எழுதுறீங்க, கடைசியில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ், அப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி. சரியா? அதை எழுதிட்டு பேசேஜில் எவ்வளோ வார்த்தை, சம்மரியில் எவ்வளோ வார்த்தை நீங்கள் எழுதுனீங்க, அது 1/3 எழுதணும். சப்போஸ் 90 வேர்ட்ஸ் பேசேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா 90 டிவைடட் பை 3 30 வேர்ட்ஸ் தான் நீங்கள் சம்மரியில் இருக்கணும். ஸோ 30 ஆர் 32 ஆர் 33 அந்த மாதிரி ஒரு 2 ஆர் 3 ஆர் மேக்ஸிமம் ஒரு 4 வேர்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ எழுதுனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ இது பெரிய வாஸ்ட் டாபிக், கிராமர்லேருந்து எதுலேருந்து வேணால் கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ அதனால எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்கள், இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து கேட்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹீ இஸ் ஹேவிங் எ லார்ஜ் ஃபேமிலி, ஹீ இஸ் ஹேவிங் எ லார்ஜ் ஃபேமிலி, ஹீ ஹேஸ் எ லார்ஜ் ஃபேமிலின்னு தான் எழுதணும். அது சில இப்போ ஹேவிங் அப்படின்ற இந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஸ்டேட் வேர்ப்னா என்ன பண்ணுது, 2 விஷயம் பண்ணுது இல்லையா? வேர்ப் வந்து ஒன்று ஆக்ஷனை செய்கிற ஆக்ஷனை சொல்லுது, இன்னொன்று ஒருத்தவங்க நிலை ஸ்டேட்டை சொல்லுது, ஒருத்தவங்க இருக்கிற நிலையை சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ் ஒரு நிலையை குறிக்கிற இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இஸ் ஹேவிங் கண்டினியூஸ் இஸ் ஹேவிங்னு எழுதக்கூடாது. ஹி ஹேஸ் எ லார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இஸ் ஹேவிங் போடக்கூடாது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நெய்தர் தே நார் ஹீ வேர் அவைலபிள். ஸோ இங்கே நெய்தர் நார் வந்துச்சுன்னா இங்கே வந்து இங்கே பாருங்க, ஹீ வந்து இது என்ன சப்ஜெக்ட், இது சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இங்கே வாஸ் தான் போடணும், ஹீ வேர் வரக்கூடாது, தே வேர் வேணா வரலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஹேவ் எனி ஒன் சீன் மை பர்ஸ். ஸோ ஹேவ் எனி ஒன்னாலே எனி ஒன், எனிபடி, சம்படி அப்படின்னாலே அது எல்லாமே வந்து சிங்குலர் தான். சரிங்களா? ஸோ சிங்குலர் தான், இப்போ ஹேஸ் தான் போடணும், ஹேவ் போடக்கூடாது. ப்ளூரலுக்கு தான் ஹேஸ் போடணும். ஸோ அதுக்கப்புறம் we should help the poor. ஸோ ஹெல்ப்னு வருமா, we should help the poor தான் வரணும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் வரலாம். இல்லை சிங்குலர் ப்ளூரல். ஸோ சிங்குலர் ப்ளூரல் பாருங்கள், ஒன் ஆஃப் த கேர்ள் சாங் வெல். ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தாலே அதுக்கப்புறம் வர நவுனு ப்ளூரலில் தான் வரும். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், இது ஒரு ரூல். ஸோ இதை பார்க்கணும். ஸோ அங்கே ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், நிறைய பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க, அதில் இருக்க ஒரு கேர்ள், ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருக்கிற கேர்ள்ஸில் ஒரு கேர்ள் சாங் வெல். ஸோ ஐ ரிசீவ்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ இதில் கூட நம்ம பார்த்தோம். சரிங்களா? சில வார்த்தைகள் சிங்குலர் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ளூரல்லையும் அதே தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சிங்குலர் ப்ளூரல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ அது மாதிரி ஐ ரிசீவ்ட் சம் இன்ஃபர்மேஷன் தான், இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. அப்புறம் ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ், ஈச் ஆஃப் த, ஒன் ஆஃப் தன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர நவுன் வந்து ப்ளூரலில் தான் வரணும், சைக்கிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ப்ளூரல் வந்தோன்னா இதுக்கப்புறம் இங்கே ஆர் போடக்கூடாது. இங்கே வந்து ஈச் ஆஃப் தலாம் வந்துச்சுன்னா இங்கே ஈஸ் தான், சிங்குலர் சப்ஜெக்ட் தான் போடணும் இங்கே, சாரி சிங்குலர் வேர்ப் தான் போடணும் இங்கே. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வரலாம். கலா இஸ் டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ டாலஸ்ட் இஎஸ்டின்னு ஒரு சூப்பர்லேட்டிவ் வந்துச்சுனால, இஎஸ்டி அப்படின்னு வந்ததுனாலே அதுக்கு முன்னாடி என்ன வரணும், த வரணும். இஎஸ்டி இது ஒரு டிப். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் இஎஸ்டின்னு வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி த கண்டிப்பாக வரணும். கலா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டி. ஒன் ஆஃப் தான் வந்தால் நம்ம என்னன்னு பார்த்தோம், இங்கே ப்ளூரல் தான் போடணும் அந்த நவுன் இல்லையா? ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கணும். தென்றல் இஸ் டாலர் டு நிலா. 2 பேரை கம்பேர் பண்ணும்போது தேன் போடணும். தென்றல் இஸ் டாலர் தேன் நிலா. ஸோ ஆர்டிகல்ஸ் பாருங்க, ராமு இஸ் அ ஆனஸ்ட் மேன். ஹானஸ்ட்னு நம்ம சொல்ல, ஆனஸ்ட் தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ வவல் சவுண்டுக்கு முன்னாடி என்ன வரணும், ஆன் வரணும். ஸோ ஹீ ஜாயின்ட் அண்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. யூரோப்பியன்ஸ் இங்கே பாருங்க, வவல் லெட்டர் வருது, வவல் ஏஐஓஇ வருது. ஸோ அப்போ ஆன் தானே போடணும். ஆனால் சவுண்டு வவல் சவுண்ட் கிடையாதே. யூரோப்பியன் சொல்லி பாருங்க, வவுல் சவுண்டா இல்லை வவுல் சவுண்ட் இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம எப்பவுமே எப்படி நம்ம சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிச்சோம்னா காற்று வந்து உள்ளேருந்து வாய்க்குள்ளேருந்து வெளியே வரும் இல்லையா, ஓசையாக வரும் இல்லையா? ஸோ அப்போ வரும்போது எங்கேயுமே பிளாக் ஆகாது, அந்த ஏர் வந்து எங்கேயுமே பிளாக் ஆகாமல் வெளியே. ஆனஸ்ட் சொல்லி பாருங்க, ஆனஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கேயுமே பிளாக் ஆகுது, ஏர் அப்படியே வெளியே போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து கபோர்ட் சொல்லுங்க, எடுத்த போதே வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகுது, பிளாக் ஆகுது இல்லைங்களா? அப்போ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வவுல் சவுண்டையும் கான்சனன்ட் சவுண்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க, ஹி ஜாயின்ட் யூரோப்பியன் சொல்லுங்க, யூரோப்பியன் எடுத்தோன்னா என்ன ஆகுது, பிளாக் ஆகுது இல்லையா, ஏர் பிளாக் ஆகுது. ஸோ அதனால ஏ தான் போடணும். ஹி ஜாயின்ட் அ யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. ஸோ
அடுத்தது பாருங்க ப்ரிப்போசிஷன்ஸ். The dog fell along the river. நம்ம இப்போ இந்த ரோட் மேப் கூட பார்த்தோம். வாக் அலாங் த நேதாஜிஸ் ரோடு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அலாங்னா அது கூடவே இல்லையா, அது கூடவே போய் விழும், இன்டூ உள்ள தானே விழும். ஸோ அலாங் இன்டூ த டாக் ஃபெல் இன்டூ த ரிவர். ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. ஸோ தேன் இப்போ இதில் பார்த்தோம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் தென்றல் இஸ் டாலர் தேன் நிலா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ அப்படி சொல்லாமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இது வந்து சொல்லக்கூடாது. இப்போ வந்து ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கனாலே நீங்கள் டூ தான் போட்டுக்கணும். ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. அதே மாதிரி சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர் இது எல்லாமே வந்துச்சுன்னா ப்ரிஃபர் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிஃபர், சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டூ தான் யூஸ் பண்ணிக்கணும். ஹீ இஸ் சீனியர் டு மீ, ஹீ இஸ் இன்ஃபீரியர் டு மீ. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஸோ இது மாதிரி போடணும். ஐ பிலீவ் ஆன் காட் இல்லை இன் காட். ஐ பிலீவ் இன் காட். ஸோ கண்டிஷனல் கிளாஸ் வந்ததுன்னா இப்போ வந்து இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வில் போடணும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து பாஸ்ட் டென்ஸ் வருது. பாஸ்ட் இஃப் யூ ஸ்டடீட் வெல் யூ வில் பாஸ். இடி வந்தால் ஒரு வேர்ப் வந்து இடியில் முடிஞ்சால் அது வந்து என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் தான். கண்டிப்பாக அது பாஸ்ட் டென்ஸ் தான். வேர்ப் இடியில் முடிஞ்சால் அது கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சால் என்ன பண்ணணும், உட்டு போட்டுக்கணும் இங்கே. ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா உட்டு, ப்ரெசன்ட் டென்ஸ் இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். ஸ்டடின்னு வந்துச்சுன்னா இங்கே வில் கரெக்ட், வில் பாஸ் தான் போகணும். ஸ்டடி ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து வில் போடணும். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா உட் போடணும். அப்புறம் இஃப் ஐ வாஸ் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ இது வந்து இம்ப்ராபபிள் கண்டிஷன். அதாவது நீங்கள் வந்து இந்த பறவையாக நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா, ஆகவே முடியாது. இருந்தா அப்படின்னு இல்லாதது இருந்தால் அப்படின்னு நம்ம கற்பனையாக சொல்லும்போது வேர் தான் போடணும். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ வாஸ் வராது, வேர் போடணும். அப்புறம் இங்கே பாருங்க அடுத்தது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வில் போடணும். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வுட் போடணும். அதுக்கப்புறம் இங்கே பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இஃப் ஹி ஹேட் சீன் மீ ஹி வுட் கிவ் இட். இப்போ ஹி ஹேட் அப்படின்னு வந்துச்சுன்னா வுட் ஹேவ் அப்படின்னு இங்கே போடணும். ஸோ இங்கே பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வுட் ஹேவ் இங்கே சேர்த்து போடணும். இது ஒரு ஸ்மால் டிப். இஃப் ஹி ஹேட் சீன் மீ ஹி வுட் கிவ் இட். என்னை பார்த்தோன்னா அவன் கொடுத்துருப்பான். இஃப் ஹி ஹேட் சீன் மீ ஹி வுட் ஹேவ் கிவன் இட். இங்கே வுட் ஹேவ் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது வந்து இந்த வேர்ப் வந்து தேர்ட் ஃபார்மில் போடணும். கொஸ்டின் டேக்ல வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ரவி கட் த ட்ரீ டோன்ட் ஹீ. ஸோ இங்கே வந்து ரவி கட் த ட்ரீ அப்படின்னா நான் கட் வந்து ஒரு நியூட்ரல் வேர்ப் இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் கட்டு, பாஸ்ட் டென்ஸ்லையும் கட்டு, எல்லாத்துலேயும் கட்டு, கட் பாஸ்ட் பார்ட்ஸ்லையும் கட் எல்லாத்துலேயும் வருது அப்படியா. சரி, அங்கே டோன்ட் ஹீ அப்படின்னு வருது பார்த்தீங்களா இங்கே. ஸோ இப்போ கட் ரவி எப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸாக இல்லைன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கும். ரவி கட்ஸ் த ட்ரீ. ஸோ இங்கே இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஆச்சுன்னா இங்கே வந்து வேர்ப் கூட எஸ் வரும். கட்ஸ் த ட்ரீ கட்னாலும் இது வந்து எஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போ வரும்போது இப்போ டோன்ட் அப்படின்னு போடல, பாஸ்ட் டென்ஸ் தான். ரவி கட் த ட்ரீ, ரவி வெட்டினான் அப்படின்ற அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா டிட் பாசிட்டிவா இருக்கு, அதனால இங்கே நெகட்டிவா போடணும். சார் ரவி கட் த ட்ரீ, ரவி செய்தான் இல்லையா, செய்யலையா அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து ரவி கட் த ட்ரீ டின்ட் ஹீ அப்படின்னு போடணும். ஸோ இங்கே நம்ம சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கொஸ்டின் டேக் நெகட்டிவ் வரும். ஸோ கொஸ்டின் வந்து நெகட்டிவாக, கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் கொஸ்டின் டேக் பாசிட்டிவாக வரும். பாருங்க, ஐ பேர்லி ஸ்பீக் லைஸ் டோன்ட் ஐ இல்லையா அப்படின்னு கேட்குறோம் சரியா. இப்போ வந்து ஐ வந்து சிங்குலர் இல்லையா, ஆனால் டூ ஐ தான் வரும். டோன்ட் ஐ வராது, டூ ஐ வரும். அதே மாதிரி ஐ ஆம் அ சிங்கர், ஆமன்ட் ஐ. ஸோ ஐ ஆம் வந்தால் ஆரண்ட் ஐ இல்லை ஆயின்ட் ஐ இதுதான் போடணும். ஆமன்ட் ஐன்னு கிடையாது இல்லையா, இது ரெண்டு தான் போடணும். ஆரண்ட் ஐ தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம், ஆயின்ட் ஐயும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கன்ஜங்ஷனில் வரலாம். தோ ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் ஹாப்பி. இங்கே பாருங்கள், தோ பட் ரெண்டு கன்ஜங்ஷன் வருது, ஏதாவது ஒன்று வந்தால் போதும் சரிங்களா. தோ ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் அன்ஹாப்பி, ஏன்னா ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் அன்ஹாப்பி. பணக்காரனாக இருக்கான், இருந்தாலும் அவன் வந்து சந்தோஷமாக இல்லை, சுகமாக இருக்கான். ஸோ அது மாதிரி ஒன்று தோ யூஸ் பண்ணலாம், இல்லை பட் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும் நீங்கள். இப்போ அங்கே லுக்கிங் த்ரூ த விண்டோ அண்ட் ஹீ saw the stranger. லுக்கிங் த்ரூ த விண்டோ ஹீ saw the stranger. ஸோ இது வந்து அண்ட் வந்து தேவையில்லாத கன்ஜங்ஷன். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, நீங்கள் அதை வந்து கரெக்டாக எழுதணும். அடுத்தது பாருங்கள் 45th கொஸ்டின், கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ இது வந்து உங்களுக்கு 4 மெமரி போயம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் தரவாக இருக்கணும். மெமரி பார்ட் வந்து எல்லாமே தரவாக இருக்கணும், ஏன்னா சாய்ஸே கிடையாது, வேறு வழியே கிடையாது. ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம் இதில். அதனால் நீங்கள்
உங்களுக்கு கொடுத்துருக்க மெமரி போயம் 4ல் மொத்தம் 7 போயம், அதில் 4 போயம் தான் மெமரி போயம். 4த்தையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் மார்க் எடுத்துக்கலாம் அழகாக. அதை எழுதும்போது நீங்கள் அந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாம் பார்த்துங்க. காமா வந்துச்சுன்னா காமா போடணும், அந்த செமிகோலன் அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப்லாம் எங்கே வைக்கணும், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வருமா, அதெல்லாம் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். கீழே அந்த போயம் எழுதி முடிச்சுட்டு கீழே அந்த போயம் ஆத்தரை கீழே எழுதுனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 46th question. So 150 words. Write a paragraph in about 150 words by developing the following hints. Hints கொடுத்துருப்பாங்க. அங்கே நோட் மேக்கிங் நம்ம என்ன பார்த்தோம், நோட் மேக்கிங் பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க, நம்ம நோட் மேக்கிங் நம்ம ஐஃபன் போட்டு எழுதணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க ஹிண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ ஐஃபன் போட்டு கொடுப்பாங்க, நீங்கள் அதை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஐஃபன்லாம் எடுத்துகிட்டு ஒரு சென்டென்ஸாக நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதில் 2 கொடுத்துருப்பாங்க, 2த்துல ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ இது வந்து நீங்கள் பேசிக் கொஞ்சம் தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுமோ ஒரு சென்டென்ஸாக அதை நீங்கள் அழகாக கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும், ஒரு மாரல் கொடுக்கணும் கீழே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. 47th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துல எழுதணும். பேசேஜ் கொடுத்துட்டு அது கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு போயம் கொடுத்துட்டு அது கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் போயம் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நீங்கள் ப்ரோஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா போயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி பேசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து இருக்கிற அந்த 4 கேள்வியை நல்லா படிச்சுட்டு நம்ம அது இதில் பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி ஒரு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸில் பார்த்தோம் எப்படி அதை பண்ணுறதுன்னு. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்கு எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நல்ல தரவாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் 100 out of 100 எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்முடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று ஆங்கில வினாத்தாளை முழுமையாக பார்த்திருப்போம் என்று நம்புகிறோம். 2 பகுதியாக நமக்கு கிடைத்த வீடியோவை முழுமையாக 2 பகுதியும் பார்ப்போம். அதன் மூலம் நம்மளால் முழு மதிப்பெண் பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அதன் மூலம் அவர்களும் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் மீடியான் சார்பாகவும் மீண்டும் ஒருவை மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வீடியோவை சந்திப்போம். நாளை மற்றொரு வீடியோவில் வேறொரு பாடத்தில் முக்கிய தலைப்புகளை பார்ப்போம். நன்றி.